ஆனா கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க? அம்மா அவர்கள் கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா? அதனால சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது. எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க? அதனால வெளியே உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு தருமபுரியில யாத்திரை முடிஞ்சிருச்சு, சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவர் சொந்த தொகுதியிலேயே அவரால் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு. இது போன வாரம் ஸ்டண்ட் அடிச்சாரு, நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சாரு, இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதனால கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும். அவர்கள்லாம் ஒன்றா இணைந்திருப்பது அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுறாங்கல்ல, அந்த கட்சியில வேற எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா? ஒருவர் மட்டும்தான், சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா? வேற 1.5 கோடி யாருமே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில நான் சொல்றேன், ஒரு தொண்டரும் இங்க தகுதியானவன் தான், இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான். அதனால இங்க திடீர் தலைவர்லாம் யாரும் வரல, நிறைய தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கு. அதனால முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இது அப்படியே கேட்டுட்டு போறதுக்குலாம் அண்ணாமலை சும்மா இங்க வரல, அதெல்லாம் பழைய எது நீங்க பேசியிருப்பீங்க, சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம். அதனால உங்களுடைய தராதரம் எங்களுக்கு தெரியும், நீங்க யாருங்கிறது தெரியும். அதனால நீங்க உங்க தலைவரை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுற்றி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருங்க. களம் மாறிவிட்டது. மக்கள் யார் பக்கம்? மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள். மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்துல இல்லை. அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னை குறித்துதான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக பக்குவப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், அவரிடத்திலே வருகிறேன். இன்று நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்றைய பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை அந்த கட்சி முன்னிறுத்தியிருக்கிறது. இந்த மாநில தலைவரும் அதை முன்னிறுத்தி எங்கு சென்றாலும் அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை நான் கேட்கிறேன், ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் 6 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் கேட்ட கேள்வியை திருப்பி அவரிடத்தில் கேட்கிறேன். அந்த 6 கோடியில் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராவதற்குரிய தகுதி இல்லையா என்று நான் கேட்கிறேன். அப்படி கேட்டுவிட்டு நான் விட விரும்பவில்லை என்று சொன்னால், அப்படி கேட்டுவிட்டு விட்டால் அவருக்கு இவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறார் என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மீண்டும் தேர்தலில் அவரைத்தான் முன்னிறுத்த வேண்டும். அதுதான் அரசியல் நியதி, அரசியல் இயற்கை. அப்படித்தான் நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற போட்டதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை இந்த கட்சி முன்னிறுத்தியது. இந்த கட்சி மட்டுமல்ல, கூட்டணி கட்சி, அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்தது. அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை முன்னிறுத்தினோம். இன்று பல சோதனைகளுக்கு பின்பும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருகின்றனர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். எனவே எப்படி நீங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று முன்னிறுத்துகிறீர்களோ, அதே வழக்கப்படி தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக நாடாளுமன்ற குழுக்கான பரிந்துரை குழு அமைச்சிட்டாங்க. அதிமுக அதுக்கான முன்னெடுப்பு எந்த அளவில் இருக்குங்க சார்? எங்களுடைய பொதுச் செயலர் அறிவித்து விட்டாரு. தேர்தல் பணிக்குழு, தேர்தல் அறிக்கை குழு, விளம்பர குழு என்று அறிவித்து விட்டார். அதோடு திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன என்று சொன்னால், ஏதோ பேசிவிட்டு சென்றிருக்கிறார், இதையெல்லாம் நாம் கவலைப்படவில்லை, இதெல்லாம் அந்த காலம் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், இவர் என்ன காவல் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு ஊடகங்களை சந்திக்கிறாரா? போலீஸ் காவல்துறை தான் முன்னாள் உட்கார்ந்தவர்களை எல்லாம் மிரட்டுவதை போல பேசுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இயற்கையான குணம். அப்படி பேசினால்தான் அக்யூஸ்டுகள் பயந்து சொல்லுவார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றிய மனநிலையிலே ஊடகங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அரசியலை பொறுத்தவரையில் ஊடகங்களில் தான் நடத்தி கொண்டிருக்கிறார், மக்களிடத்தில் செல்லவில்லை.
இன்னொன்று சொல்லியிருக்கிறார், எங்களுடைய மாவட்டத்துக்கு என் தொகுதிக்கு வந்த பொழுது அங்கே அவருக்கு செல்வாக்கு இல்லை, மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் தேவையில்லை. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது அப்பொழுது முடிவு தரும். இரண்டாவது, எனக்கு என்னுடைய கட்சி தலைமை எனக்கு நிற்பதற்குரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு கொடுத்தால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது இதையெல்லாம் கூட புரிந்து கொள்ள முடியாமல் அவர் சொல்லுகிறார். ஒரு மேடையில் சொன்னேன், இவர் 300 சீட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம், 400 சீட்டு வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். அப்போது நான் கேட்டேன் மேடையில், 300 சீட்டு வெற்றி பெற்று பிரதமர் ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வார் என்று சொல்லுகிறீர்களே, இந்த 300 சீட்டு வெற்றி பெறுகின்ற இந்த சீட்டில் தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் செல்வீர்கள் சொல்ல முடியுமா என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே வெற்றி பெற்று சென்றால்தான் அவருக்கு மரியாதை. அவர் சொல்கிறார், எங்களை பொறுத்தவரையில் ஒரு மாய உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார். வருகின்ற பொழுது தெரியும் யார் மாய உலகத்தில் இருக்கிறார்கள், யார் மாய உலகத்தை சிருஷ்டித்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தலில் தெரியும். எனவே அவரை நான் ஊடகங்களின் வாயிலாக கேட்பது, 300 சீட்டு தேவையால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்தம் பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதிகளில் எத்தனை சீட்டு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த 300 சீட்டு சேரும் என்பதை நான் அவரிடத்திலே கேட்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்னொன்றையும் நான் அவரிடத்திலே பதிவுபடுத்த விரும்புகிறேன். இது போன்ற தான் தோன்றித்தனமான மிரட்டுகின்ற பணியிலே அவர் சென்றுவிடக்கூடாது. எனவே அவர் அரசியல் பக்குவம் பெற்று எப்பொழுதுமே எதிர்க்கட்சியை பற்றி விமர்சனிக்கின்ற பொழுது ஏதோ இவர்தான் தூய்மையானவரை போல மற்றவர்களெல்லாம் தூய்மை இல்லாதவர்களைப் போல பேசிக் கொண்டிருக்கிறார். அதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஊழல் கரை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதை எடுத்து சொன்னால் தாங்க மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.